ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை 3 காரியங்கள். ஒன்று, காத்திருப்பார், எழுந்திருப்பார், நீதி செய்வார். அல்லேலூயா. முதலாவது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறார்? நமக்கு இரக்கம் செய்யும்படி. அல்லேலூயா. ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கே காத்திரு. யாரை காத்திருக்க சொல்லுகிறது வேதம்? நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சீசர்களுக்கு சொன்னார், அவர் உயிர் திறந்த பிறகு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்க எங்க போகணும்? எருசலேமிலே போய் காத்திருங்க. அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்கிறார், வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். சீசர்கள் அதை நம்பி போய் காத்திருக்கிறார்கள், அபிஷேகத்தை பெறுகிறார்கள், தெய்வ சித்தத்தை செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ மனுஷர்கள் தேவனுக்கு காத்திருப்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யார் காத்திருக்கிறார்? கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் கர்த்தருக்காய் காத்திருப்பதுதான் மிகவும் முக்கியமானது. நாம் காத்திருந்தால் அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நமக்காக காத்திருக்கிறார் என்பதை ஏசாயா இங்கே சொல்லுகிறார். எதற்காக காத்திருக்கிறாரா? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய இரக்கம் வேண்டும். கர்த்தருடைய இரக்கம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவனால் உயிர் வாழ முடியாது. எதற்காக காத்திருக்கிறார்? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்திலே கர்த்தர் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்? முதலாவது நாம் பார்க்கிறோம், அவர் நாம் மனம் திரும்ப காத்திருக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து 24 வரை நாம் வாசித்தோம் என்றால் அந்த கெட்ட குமாரனுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே இந்த தகப்பன் தன் பிள்ளைகளை நன்றாக பாசத்தோடு வளர்க்கிறான். இளையவன் ஆஸ்தியிலே பங்கேற்றார். தன் தகப்பனை விட்டு பிரிந்து போகிறான். தன் தகப்பனை விட்டு பிரிகிற நான் போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த தகப்பனால் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த தகப்பனுக்கு தெரியும், எப்பொழுது அவன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போகிறானோ அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவனுக்கு இரக்கம் கிடையாது, அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது என்பது அந்த தகப்பனுக்கு தெரியும். ஆகவே அவன் தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறான். மகனே, நீ போக வேண்டாம், நீ இங்கே இரு. ஒருவேளை எல்லா ஆசையை நீனே எடுத்துக்கொண்டு கூட அவன் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் பிடிவாதமாய் வெளியேறினான். பிடிவாதமாய் வெளியேறி மனம் போன போக்கில் போய் லாபத்தை இழந்தான். ஆனால் இந்த தகப்பன் என்ன செய்தாலும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் மகனுக்காக காத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில். இன்றைக்கு நம்முடைய தகப்பனாய் இருக்கிற தேவன் நமக்கு காத்திருக்கிறார். எதற்காய் காத்திருக்கிறார்? மனம் திரும்பி அவர்களை வருவதற்கு காத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் வசனம், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எதற்காக? சில காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அதை விட்டு மனம் திரும்பி அவரிடத்திலே அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். அந்த காத்திருப்பது எதற்காக என்றால் மனம் திரும்ப. நாம் அதை மனம் திரும்பி விட்டு விடுகிற பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த கெட்ட குமாரனுக்காக அவர் வழிமேல வெளிவீச்சு காத்திருக்கிற பொழுது ஒரு நாள் அந்த மகன் வந்தான்.
அவனுடைய தேவைகளை அவர் சந்தித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஏதோ ஒரு குறைகள், ஏதோ ஒரு தேவை இன்னும் சந்திக்கப்படல. அப்ப ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார், மகனே மகளே, நீ இதை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் நமக்கு இருக்கும் என்றால் அதை சுட்டிக்காட்டி மனசாட்சியின் மூலமாய் பேசுவார், இதை விட்டு வெளியே வா. சிலருக்கு பாருங்க, சில பாவத்தை விடவே முடியாது. மற்றவங்களை பற்றி குறை சொல்லாம இருக்கவே தான் ஆராட்டாத என்ன செய்யுமா? சதை. ஆமா, வாயை பேசக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா என்ன செஞ்சிடும்? வாய் பேசிடும், குறை சொல்லிடும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் விட்டு விடு, மனம் திரும்ப என்று சொல்லுகிற பொழுது அதை நாம் விட்டு விடும்படிக்கு அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது என் மகனை விட்டுட்டு விடுமா, அதற்காக அவர் காத்திருக்கிறார். இங்கே கெட்ட குமாரனுக்கு காத்திருந்தது போல, தகப்பன் காத்திருந்தது போல கர்த்தர் நமக்காய் நாம் அவருக்கு பிரியமற்ற காரியங்களை விட்டு விலகி அவரண்டை வரும்படி, அவருடைய இரக்கத்தை பெறும்படி அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது மனம் திரும்ப காத்திருக்கிறார், இரண்டாவது கீழ்ப்படிய காத்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். கர்த்தர் ஒரு மனுஷன்ட்ட எதற்காய் காத்திருக்கிறார்? தேவன் நம்முடைய பிள்ளைகளிடத்துல எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்? இரண்டாவது காரியம், நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று காத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? அவருடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், உபாகமத்திலே 25ஆம் அதிகாரம், உபாகமம் 25:17 முதல் நீங்கள் 19 வரை வாசித்தீர்கள் என்றால், தேவன் தன்னுடைய ஜனங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அந்த வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அந்த பாலைவனத்தின் வழியாய் நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட செல்லுகிறார். ஆனால் அங்கே வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகம். அந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் கூடவே அவர்களை வழிநடத்துகிறார். இந்த இடத்திலே நாம் வாசிக்கிற பொழுது உபாகமம் 25:17 முதல் 19 வரை வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழுத்து விடாதிருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்தது. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரத்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறங்களாகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவா. ஆமென். இதை மறக்க வேண்டாம். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை? மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? அமலேக்க சங்கரிச்சு வானத்தின் கீழே அமலேக்குன்னு ஒருத்தன் இருக்கவே கூடாது. ஏன் சொல்லாரு தெரியுமா? தன்னுடைய ஜனங்கள் மேல் வைத்த ஒரு பாசம், ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் நம்ம தான் ஆண்டவர்கிட்ட வைராக்கியமா இருக்கணும் அப்படின்றது. அப்படின்ற ஆண்டவர் நம்ம மேல் வைராக்கியமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைராக்கியமா இருக்கிறார். இப்ப அவர் சொல்றார் பாருங்க, அந்த வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் போகிற பொழுது அந்த அமலேக்கு என்ன பண்ணானா, தேவனுக்கு பயப்படாமல் பாளையத்துக்கு பின்னால யார் வருவா? பயந்து போய், ஐயோ எனக்கு பலம் இல்லை, என்னால சண்டை போட முடியாது, பின்னாடி பயந்து போய் வருகிற எளிய ஜனங்கள், பலவீனர்களை என்ன செய்யலாம்? வெட்டுனான். பயப்படா. அதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் சத்துரு பின்னால வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறானோ, கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் சத்துருக்கள் காரியத்தில் வந்து தடை செய்கிறானோ, நீங்கள் நன்றாக இருக்கிற பொழுதே உங்கள் பேரை கெடுத்து பேசி உங்களுக்கு விரோதமாய் எழுந்துகிற பொழுது கர்த்தர் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது எப்ப நடந்தது? இந்த காரியம் எப்ப நடந்தது?
இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது ஆண்டவர் மோசேகிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, நீ ஒரு காலத்துல அங்கிருந்து நடந்து வருகிற பொழுது அமலேக்கு ஒன்று என்ன பண்ணா, பின்னால வந்து வெட்டினான், அவனை நீ விட்டுறாத, வானத்தின் கீழ் அவன் வேறு இராதபடிக்கு அவனை அழித்து கடவாய் கட்டளை கொடுத்தார் மோசே. மோசைக்கு கொடுத்த கட்டளையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நிறைவேற்றினார்களா? அந்த கட்டளை நிறைவேற்ற யாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்றால் சவுல் ராஜாவுக்கு. அல்லேலூயா. சவுலை ராஜாவாக்கின பின்பு கர்த்தர் சவுலுக்கு கட்டளை இடுகிறார். என்ன செய்யறாரு? அமலேக்கு கீழே இராதபடிக்கு அவனை என்ன செய்யணும்? சங்கரிக்கும். அப்போ சாமுவேல் சொல்லிவிடுறார். சாமுவேல் 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், நீ அமலேக்குடைய ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, உயிரோட விடக்கூடாது, எல்லாவற்றையும் சங்கரிக்கணும்னா சவுல் என்ன பண்றான்? ஒன்றுக்கு ஆகாதெல்லாம் வெட்டி போட்டுட்டு மற்றதெல்லாம் உயிரோட விட்டுட்டான். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. சவுல் செய்த மிகப்பெரிய ஒரு குற்றம், கர்த்தருடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளை, ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் என்றால் அதற்கு நிச்சயமாய் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அப்ப சாமுவேல் அங்கே சொல்லுகிறார், சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரம் செய்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எதற்காய் காத்திருக்கிறார்? கீழ்ப்படிய காத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் எது வரைக்கும் காத்திருக்கிறாரா? ராஜாக்கள், சவுல் தான் முதல் ராஜா, ஃபர்ஸ்ட் ராஜா அதை செய்வான், ஜனங்கள் அதை செய்வார்கள். மோசேகிட்ட கொடுத்த கட்டளையை சவுல் ராஜா செய்து முடிப்பான் என்று தேவன் எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் சவுல் அதை செய்யாமல் என்ன செஞ்சுட்டான்? ஏமாற்றினான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எதிர்பார்த்து நாம் சில காரியங்களை செய்வோம் என்று எதிர்பார்த்து நமக்கு காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்ய காணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுற பொழுது உங்கள்கிட்ட உதவி செய்ய முடியும் பொழுது உதவி செய்ய, ரொம்ப கஷ்டத்துல போராட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட வந்தா சோ கிடைக்கும் அப்படி உங்க மனசுல ஆண்டவர் சொல்லி சொன்னா என்ன செய்யணும்? சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, சுவிசேஷத்தை சொல்ல, கர்த்தருடைய வார்த்தையை இதயத்திலே பாரத்தை வைத்தார் என்றால் அதை உடனே சொல்ல வேண்டும், தடை செய்யக்கூடாது. அதுதான் கீழ்ப்படிகிறது. அல்லேலூயா. அதற்கு கீழ்ப்படிய கர்த்தர் காத்திருக்கிறார். முதலாவது மனம் திரும்ப காத்திருக்கிறார், இரண்டாவது கீழ்ப்படிய காத்திருக்கிறார், மூன்றாவது ஒரு காரியம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 5:2. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அதில் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ மூன்றாவது ஆண்டவர் காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறார் என்றால் கனி கொடுக்கும்படி காத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது மனம் திரும்ப காத்திருக்கிறார், கீழ்ப்படிய காத்திருக்கிறார், கனி கொடுக்க காத்திருக்கிறார். இப்படி ஏன் காத்திருக்க? நமக்கு இரக்கம் செய்யும்படி காத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்கே பாருங்கள், ஒரு மனிதன் என்ன செய்கிறானா, ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை முதல்ல என்ன செய்தாச்சு? வேலி அடைச்சாச்சு. அடுத்து அதுல இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி வெளியே போட்டாச்சு, திராட்சை செடிய நட்டாச்சு, கோபுரத்தை கட்டியாச்சு, ஆலையை. இது எதை குறிக்கிறது? அந்த தோட்டத்து மேலே, அந்த செடி மேலையும் அந்த தோட்டக்காரன் வைத்த நம்பிக்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. என் தோட்டத்துல நான் திராட்சை பழம் நட போறேன், அது நிச்சயமா கனி கொடுக்கும், அதை எடுத்து நான் ஆலையில ஆட்டி நான் அதை என்ன செய்ய போறேன்? யூஸ் பண்ண போறேன். அவன் எப்பேற்பட்ட நம்பிக்கை பாருங்க. ஒரு தோட்டத்துக்கு வேலை போடணும்னா எவ்வளவு கஷ்டம், ஆளை விட்டு அவ்வளவு கல்லையும் பொறுக்கணும்,
அப்புறம் கோபுரம் எதுக்கு? எதுவும் வந்து பயிரை மேய்ஞ்சிடக்கூடாது, காவல் காக்க காவல் கோபுரம். அப்புறம் ஒரு ஆலை, அந்த அதை ஆட்டுறது எல்லாம் ரெடியா இருக்கு. செடியெல்லாம் நட்டாச்சு, வளர்ந்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா என்ன இல்லை? கனி இருக்குது. என்ன கனி இருக்குதா? கசப்பான பழங்களை கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில நடந்துடவே இல்லை. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், சபையிலே கொண்டு வைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறார். வேலி அடைப்பது நம்மை சபைக்குள்ளே கொண்டு வருகிறதை குறிக்கிறது. கற்களை பொறுக்குவது என்பது நம்ம இருக்கிற பாவ சாப கட்டுகளை எல்லாம் உடைத்து வெளியே எறிவதாக இருக்கிறது. நம்மை வைத்த அபிஷேகம் நமக்கு பாதுகாப்பின் கோபுரமாக இருக்கிறது. அப்புறம் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவே நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? கனிகளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆத்தும கனிகளை கொடுக்கிறோமா? கர்த்தருக்கேற்ற கிரியைகளை செய்கிறோமா? அவர் செய்த நன்மைக்கு நாம் அவருக்கு ஏதாவது பதில் செய்கிறோமா என்று அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. காத்திருக்கிற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை ஏமாற்றம் அடைய செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நாம் எதையாவது ஒண்ணு செய்யணும். அதுதான் கனியுள்ள வாழ்க்கை. எதையாவது நான் ஒண்ணு செய்யணும். அட்லீஸ்ட் நான் ஜெபம் பண்ணணும். சபைக்காக ஜெபிக்கலாம், காலையில எழுப்பி ஜெபிக்கலாம், நான் ஆத்மாக்களுக்கு சுவிசேஷ பிரதியை கொடுக்கலாம். ஏதோ ஒன்றை நாம் செய்வோம் என்று விசுவாசித்து கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, கனி கொடுக்க காத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கனி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? கனி கொடுக்கிறோமா? ஆவியின் கனிகள் நம்மிடத்திலே வெளிப்படுகிறதா? அன்பு, சமாதானம், சாந்தம், நிச்சயடக்கம் எல்லாம் நாம் வெளிப்படுத்துகிறோமா? மற்றவர்களிடத்திலே பொறுமையா இருக்கிறோமா? நம்முடைய அன்பின் கனிகளை வெளிப்படுத்துகிறோமா? அதை வெளிப்படுத்தலன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரோ அது கசப்பான பழங்களை கொடுத்தது போல ஏமாந்துச்சு. அப்ப கனி கொடுக்க காத்திருக்கிறார். எப்பொழுது நாம் கனி கொடுக்க முடியும்? அதைத்தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு மனுஷன் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அவனுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசமாய் இருக்க வேண்டும். அவன் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு பிரியாததாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கும் நமக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? நாம் யாருக்கு அதிக நேரத்தை கொடுக்கிறோமோ அவரை போலவே ஆகிவிடுகிறோம் என்று ஒரு அறிஞர் சொல்லுகிறார். எந்த காரியத்துல நீ அதிக நேரத்தை செலவிடுகிறாயோ நீ அதை போலவே மாறிவிடுகிறாய். ஒரு தத்துவ ஞானி சொன்னார், உன் நண்பன் யார் என்று நீ சொல்லு, நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கனியுள்ள வாழ்க்கை ஏன் இல்லைன்னா கனியற்ற அந்தகார கிரியைகளை நாம் அதிகம் தேடுகிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவனுடைய காரியங்களை அதிகம் தேடாமல் கனியற்ற அந்தகார கிரியைகளை நோக்கி நாம் போகிற பொழுது அதுதான் நம்மை ஆட்கொள்ளும். அங்கதான் உறவு இருக்கும். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப கர்த்தருக்கு நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஒருவன் என்னையில் நிலைத்திருந்தால் மிகுந்த, அப்ப தேவன் ஏமாற்றம் அடையாதபடிக்கு, அவரை நாம் ஏமாற்றாதபடிக்கு அவருக்கு கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் கனி கொடுக்க காத்திருக்கிறார். முதலாவது மனம் திரும்ப காத்திருக்கிறார், இரண்டாவது கீழ்ப்படிய காத்திருக்கிறார், கனி கொடுக்க காத்திருக்கிறார். நாம் கனிகளை கொடுக்கிற பொழுது, கீழ்ப்படுகிற பொழுது, மனம் திரும்பி அவரிடத்தில் வருகிற பொழுது நமக்கு இரக்கத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான்காவது, அவர் எதற்காக காத்திருக்கிறார்? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஆதியாகமத்திலே வாசிக்கிற பொழுது லோட் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். சோதோம் கொமோரா பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்திலே அக்கிரமம் அதிகமாக இருக்கிற பொழுது, அவருடைய கூக்குரல் வான பரியந்தம் போகிற பொழுது அந்த பட்டணங்களை சங்கரிக்க தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார்.
அவர் அங்கே வருகிற பொழுது லோத்தை நீதிமானாய் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு நீதிமானை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். லோத்துடைய நாட்களில் அவர் லோத் நீதிமானாய் இருந்ததினாலே அந்த வசனம் 22 சொல்லப்பட்டு இருக்கிறது. தீவிரமாய் ஓடி அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். அல்லேலூயா. லோத்துக்கிட்ட சொல்றார், இந்த இடத்தை விட்டு ஓடி போப்பா, நீ அங்க போய் சேரும் மட்டும் நான் ஒண்ணும். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல் வைத்த அந்த அன்பு இதிலே வெளிப்படுகிறது. ஒருவன் நீதிமானாய் இருந்தால் மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கனிகளை கொடுக்கிற ஒரு மனிதனாய் இருந்தால் அவனை காப்பாற்ற கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த லோத்துடைய வாழ்க்கையில அவன் நீதிமானாய் இருந்தான். காரணம், அவன் மனம் திரும்பி இருந்தான். தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை விட்டு தேவனை தேடுகிறவனாய் இருந்தான். ஆபிரகாமுக்கு அவனுக்கு இடையிலே போராட்டம் வருகிற பொழுது, நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன் என்று சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அவன் பிரிந்து போனான். மூன்றாவது, தன்னுடைய ஜனங்கள் அந்த சோதோம் கோமாரா அந்த இடத்திலே அவன் ஒழுக்கம் உள்ளவனாய் நீதிமானாய் கனிகளை கொடுக்கிறவனாய் இருந்தான். ஆகவே அவனை காப்பாற்ற கர்த்தர் காத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதிமான், நல்லவன், என் வார்த்தை கேட்டு நீ கீழ்ப்படிஞ்சிருக்கிற, மனம் திரும்பி இருக்கிறார், கனி கொடுக்கிறார், நீ சீக்கிரமா உன்னை தப்பித்துக் கொண்டிருந்து ஓடி போயின்னு சொல்ற. அவன் ஓடி போகல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அடுத்த வசனத்துல பாருங்க, 19:16 பாருங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இந்த தேசத்தை விட்டு ஓடி போயிருப்பா, இது அக்கினிக்கு இரையாக போகுது. ஆனா அவன் என்ன செஞ்சானா? தாமதித்துக் கொண்டே இருக்கிற பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இரக்கம் யாருக்கெல்லாம் வேணும்? என் குடும்பம் காப்பாற்றப்படும், என் பிள்ளைகள் காப்பாற்றப்படும். கடைசி நாட்கள்ல பிசாசு எவனை பிள்ளைகளெல்லாம் விழுங்குறதுக்கு சிங்கம் போல அலைஞ்சிட்டு இருக்கிறான். நம்முடைய ஆத்மாவை விழுங்குறதுக்கு சிங்கம் போல அலைகிறான். எப்படி அந்த அக்கினி நெருப்பு வந்து அடித்ததோ அதே போல அடிக்கும்படிக்கு விசாசனவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதில் இருந்து நாம் நம்முடைய பிள்ளைகள் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய இரக்கம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. அல்லேலூயா. அந்த இரக்கம் தான் ரொம்ப முக்கியம். இந்த இரக்கம் இல்லைன்னா திருப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மே வைத்த இரக்கத்தினால்தான் இங்க கொண்டு வச்சிருக்கிறார். என்றைக்கோ அடிந்து போகக்கூடியவர். இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல இல்லைன்னா என்றைக்கோ நாம ஒண்ணும் இல்லாம போயிருப்போம். அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே நம்மை இங்கே கொண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த லோத்துவை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். நீ போக மட்டும் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதான் 22 சொல்றாங்களா, நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனா இவன் தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறான். வேற வழி இல்லாம அவனை காப்பாற்றமே சொல்லிடுறான். கையை பிடிச்சி, மனைவி பிள்ளை கையை பிடிச்சி கொண்டு, அல்லேலூயா, எவ்வளவு அன்புள்ளதே. நாம் அறியாத தீங்குகள் இருந்து நம்மை கரங்களை பிடித்து அடைக்கிறது. அல்லேலூயா. நம்ம எத்தனையோ நேரம் எங்கெல்லாமோ போறோம், நம்ம அறியாத தீங்குகள் நம்மை பின்தொடர்ந்து வருகிற பொழுது கரங்களை பிடித்து நம்மை இழுத்து காப்பாற்றுகிறது. இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த லோத்து நீதிமானாய் இருந்ததினாலே அவர் அவனை காப்பாற்ற காத்திருக்கிறார். அதைத்தான் முதல் வசனம், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். முதலாவது மனம் திரும்ப காத்திருக்கிறார், கீழ்ப்படிய காத்திருக்கிறார், கனி கொடுக்க காத்திருக்கிறார். இப்படி இந்த 3 காரியங்கள் இருந்தால் நீங்கள் நீதிமான், உங்களை காப்பாற்ற அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நமக்கு எழுந்திருக்கிற பொழுது என்ன கிடைக்கிறது? என்னாகும் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும்,
உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்மை பகைக்கிறவர்கள் முன்பாக ஓடி போவார்களாக. மோசே காலத்திலே மோசே ஜனங்களுக்கு ஒரு கட்டளை என்னவா? பெட்டியை தூக்கும் போது, உடன்படிக்கை பெட்டியை நீங்க எப்பவெல்லாம் தூக்குறீங்களோ என்ன செய்யணும்? மோசே என்ன சொல்லுவானா? கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்திருப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எழுந்தருளும். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? நீங்க எங்க போனாலும் என்ன செய்தாலும் கர்த்தாவே எழுந்தருளும். ஏன்னா கர்த்தர் எழுந்தருளை பொறுத்து என்னது? சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார். அப்போ தேவன் நமக்காக எழுந்தருளுகிறார் என்றால் நமக்கு விரோதமான சத்துருக்களை அவர் சிதறடிக்கிறார். அதைத்தான் சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 68:1. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை காண தள்ள நினைக்கிற சத்துருக்கள் ஓடி போக வேண்டும் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருள வேண்டும். இப்ப கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். இரண்டாவது எழுந்தருளுகிறார். அவர் எழுந்தருளுகிற பொழுது சத்துருக்கள் முதலாவது சிதறடிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளுகிற போது என்ன நடக்கிறது? உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாடும் அதில் நிறைவு கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளுகிற பொழுது முதலாவது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளுகிற பொழுது கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் அவருடைய தயை. அவருடைய தயை. தயவு. ராஜாவின் தயை யார் மேல இருக்குமா? ராஜாவின் தயை யார் மேல இருக்கும்? விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல். நீதிமொழிகள் ராஜாவின் தகை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். இங்கே ஒரு மனுஷனுக்கு தயை கிடைச்சிருக்குது. யாருக்கு? முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யாருக்கு கிடைச்சிருக்குது? யோசேப்புக்கு கிடைச்சிருக்கு. யோசேப்புக்கு கிடைச்சிருக்கு. யோசேப்புடைய சிரசின் மேலே அவன் உச்சன் தலை மேல வந்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளினார் என்றால் நம்முடைய உச்சன் தலையிலே அவருடைய தயையை வைக்கிறார். என் தலையை என்னைனால் தாவீதுக்கு கிடைச்சது, யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளும். யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் கொடுத்ததுனாலதான் என்ன ஆச்சு? அவனுக்கு நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்கள். கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். யோசேப்பை ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில எழுந்திருக்கிற பொழுது அவருடைய தயை நமக்கு கிடைக்கிறது. அவருடைய கண்களிலே தயவு. அது ஒவ்வொரு நாளும் கேட்கும். நாம் ஜெபித்ததை ஆண்டவரே உடைய கண்களிலே தயவு கிடைத்ததானால், மோசே அப்படித்தான் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே உடைய கண்களிலே தயவு கிடைத்ததானால் நீர் எங்களுக்கு முன்பாக, உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக. ஆண்டவருடைய தயவு, அவருடைய தயவு இருந்தால் அவங்களை அப்படியே தூக்கிட்டே இருக்கிறார். யோசேப்புக்கு அந்த தயவு இருந்ததுனாலதான் அவன் பிராணம் இரும்பு சங்கிலியில பாதாள சிறையில கிடந்தா கூட அந்த தயவு தான் அவனை தூக்கி மேலே கொண்டு போனது. அல்லேலூயா. அப்ப முச்சடியில் எழுந்தருளினவரின் தயை நமக்கு இன்னைக்கு ஆண்டவரை கேட்க, ஆண்டவரே வாழ்க்கையில நீர் எழுந்தருள், மனதுருகும்படி எழுந்திருப்பார். அல்லேலூயா. அப்போ மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்றால் என்ன? நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மே ஒரு பரிதாபத்தின்படி என் பிள்ளையை நான் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எழுந்தருளுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 102:13. இது தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அவர் நமக்காக எழுந்தருளுகிற பொழுது நமக்கு என்ன செய்கிறாராம்? தயை செய்கிறார், நமக்கு இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் ஏதாவது இருந்தால்
இன்றைக்கு அவர் தயை செய்யும் காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. அதற்காக குறித்த நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. தேவன் எழுந்தருளுகிற பொழுது சீயோனுக்கு இரக்கம் செய்கிறார். முதலாவது எழுந்தருளுகிற பொழுது சத்துருக்கள் ஓடி போகிறார்கள், நமக்கு தயவு கிடைக்கிறது. மூன்றாவது ஏசாயா 62:7 கர்த்தர் எழுந்தருளுகிற பொழுது அவரை என்ன செய்யணுமா? அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அல்லேலூயா. அவர் காத்திருக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படி மனதுருகும்படி எழுந்திருக்கிறார். இப்ப அவர் எழுந்திருக்கிற பொழுது நமக்கு சத்துருக்கள் ஓடுகிறார்கள், அவருடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. அவர் எழுந்திருக்கிற பொழுதே நாம் அவர் என்ன செய்யணுமா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணுமா? பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அவரை விடாப்பிடியா என்ன செய்யணுமா? பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரை அமர விடக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் துதிக்கணும், செபிக்கணும். துதி ஜெபி இந்த ரெண்டு தான். நல்லா துதிச்சு ஜெபித்து கேட்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம அதை விட்டுட்டோம்னா அவர் என்ன எழுந்திருந்த தேவன் என்ன செய்வாரா? உட்கார்ந்து அவர் அமர்ந்துட்டார்னா திரும்ப கர்த்தரை அமர விடாதபடிக்கு நாம என்ன செய்யணுமா? துதிக்கணும், ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விடாப்பிடியாக அதை பின்பற்றி செல்ல வேண்டும். அல்லேலூயா. விடாமல் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். ரூத்துடைய வாழ்க்கையில் அப்படித்தான், விடாமல் பற்றி கொண்டாள், நிறைவான பலனை அவள் பெற்றுக் கொண்டாள். அல்லேலூயா. அப்போ முதலாவது காத்திருக்கிறார், இரண்டாவது நமக்காக எழுந்தருளுகிறார், மூன்றாவது என்ன செய்கிறார்? ஏசாயா 30:18 கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். முதலாவது காத்திருக்கிறார், இரண்டாவது எழுந்திருக்கிறார், மூன்றாவது என்ன செய்கிறாரா? நமக்கு நீதி செய்கிறார். நம்முடைய நீதி எப்படிப்பட்டது? நீதிமான்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆனா நம்முடைய நீதி எப்படிப்பட்டது என்பதை ஏசாயா 64:6 நாம் வாசிக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டாளர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குதா? உலகத்துல எந்த மனுஷனும் நான் நீதிமான் சொல்ல முடியாது. எவ்வளவுதான் நம்ம நீதி செய்தாலும் நம்முடைய அழுக்கான கந்தைகள் தான். நம்முடைய நீதினால நாம என்ன செய்ய முடியாது? ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய நீதியை கொண்டு அல்ல, அவருடைய நீதியை வைத்து நமக்கு நீதி செய்கிறார். ஏசாயா 41:10 சொல்லி இருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. முதலாவது அவர் காத்திருக்கிறார், எழுந்தருளுகிறார், மூன்றாவது நீதி செய்கிறார். எப்படி நீதி செய்கிறார்? தன்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி நீதி செய்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 118:16 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருந்தா போதும். அவருடைய கரம் என்ன செய்யுமா? பராக்கிரமம் செய்யும், நமக்கு நீதி செய்யும். இந்த உலகத்துல நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், சில நியாயமாய் வர வேண்டிய காரியங்களை பிசாசு தடுத்து வச்சிருப்பான். நியாயமா வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பிசாசு தடுத்து வச்சிருப்பான். சில நேரம் பாருங்க, நம்முடைய வேலை காரியங்கள், சில கவர்மெண்ட் வேலையோ எதுலையோ வரக்கூடிய பணத்தை பிசாசு தரவிடாம என்ன செய்வானா? தடுத்துருவோம். நமக்கு சரீரத்துல இருக்க வேண்டிய சுகத்தை, ஆரோக்கியத்தை பிசாசு தடுக்கிறான். நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம், சில நேரம் பலவீனம் வந்துடும். ஆண்டவரே நல்லா தானப்போ ஜோம் பண்ணேன், நேற்று இதுவரைக்கும் நல்லா ஜோம் பண்ண சோதனை வந்துடுது அப்படிதாங்க. நான் நிறைய நேரம் கேள்விப்பட்டிருக்கேன். எப்பவும்லாம் நிறைய சபைகளில் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் எப்பவும்லாம் நல்லா ஜெபிக்கிறோன்னா எனக்கு என்ன வந்துடுது? போராட்டம் வந்துடுது. ஜோம் பண்ணாம இருந்தா நல்லா அல்லேலூயா. அப்ப அதை யாரு செய்யறா? நாம் செய்கிற காரியங்களுக்கு ஏற்ற
அதற்கேற்ற பலன் கிடைக்க விடாதபடி சத்துரு என்ன செய்கிறான்? தடை பண்ணுகிறான். அப்படிப்பட்ட தடைகளை உடைக்க கர்த்தர் நீதியின் வலதுகரத்தினால் நம்மை தாங்குகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு நீதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில வர தடைப்பட்ட ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு சுகம் வராமல் இருந்தால் கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காய் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர் செய்தார்கள். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எகிப்தியர் திருடி வைத்திருந்தார். அவன் செய்த வேலைக்கு அவங்க கூலியே கொடுக்கல. கூலியே கொடுக்காம என்ன செய்தாங்க? அடிமையாக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அவர்களை வெளியே அழைத்து வந்தாரோ நீதி செய்து அழைத்து வந்தார். அல்லேலூயா. 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழுப்பினாலும் சரி, பிசாசு எழுப்பினாலும் சரி, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காய் நீதி செய்கிறவர். அந்த பிசாசின் மேல நீதி செய்வார். எதிராக எழுப்புகிற ஜனங்கள் மேல் நீதி செய்வார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் உழைப்புக்கு காசு கொடுக்கலன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசே, அந்த ராத்திரியிலே தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சாகும்போது நீங்க என்ன செய்யுங்க? பொன்னையும் வெள்ளியையும் கேட்டு வாங்குங்க, வஸ்திரங்களை கேட்டு வாங்குங்க, கொள்ளையிடுங்கன்னு நீ சொல்ற. அதுதான் தேவன் செய்கிற நீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பணத்தை யாராவது அநியாயமா பிடிக்கி வச்சிருக்கிறாங்களா? கர்த்தர் நீதி செய்கிற பொழுது அது அளவு அதிகமாய் திரும்பி வரும். அல்லேலூயா. அப்ப தேவன் நீதி செய்ய வேண்டும். உங்களுடைய காரியங்களிலே ஏதோ ஒன்றிலே பிசாசு தடை பண்ணி வைத்திருந்தார் என்றால் தேவன் நீதி செய்கிற பொழுது இரட்டத்தனையாய் திரும்ப தருகிறவராய் இருக்கிறார். எகிப்தியரின் தேவர்கள் பேரில் அவர் நீதி செய்தார். சங்கீதம் 59:10 வசனத்திலே வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு அவர் நீதி செய்வதை என் கண்கள் காணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு விரோதமானவர்களுக்கு என்ன நடக்குன்னு நம் காண செய்வார். நடக்குமா இல்லையா? அல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்ட புதுல எங்க ஊர்ல தெருவுல எல்லாரும் என்னெல்லாமோ பேசுனாங்க, விரோதமா என்னெல்லாமோ பண்ணாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நீதி சரி கட்டினதை இன்றைக்கு எங்கள் கண்கள் காண்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் ரொம்ப திட்டி பேசினாங்களோ இன்னைக்கு சிலர் ஊழியக்காரங்களா இருக்காங்க. யாரெல்லாம் ரொம்ப எதிர்த்து நின்றார்களோ அவர்கள் வீடெல்லாம் மண்மேடாகி போயிருக்கிறது. அவர்கள் இருந்த இடமே தெரியவில்லை. அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காய் நீதி செய்கிறவர், நீதி சரி கட்டுதலை செய்கிறவர். உங்களுக்கு விரோதமா ஒருவேளை அநியாயமா யாராவது எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களோட நாம என்ன செய்யக்கூடாது? நாம கர்த்தருடைய கரத்திலே காத்திருக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் எழுந்தருள்னு நீ சொல்லணும். அவர் எழுந்தருளுகிற பொழுது நமக்காக அவர் நீதி செய்வார். ஒருவேளை உங்களை பழைய விக்கிரக சாபங்கள் பின்தொடர்ந்து வருகிறது என்றால் கர்த்தருடைய பாதத்திலேயே தான் இருக்கணும். ஆண்டவரே நீர் அவரை அமர விடாதபடிக்கு என்ன செய்யணும்? நல்லா துதிச்சு ஜெபிக்கணும். சில இந்து குடும்பங்கள்ல இருந்து வருவாங்க, நல்ல ஆண்டவரை ஆராதிப்பாங்க, ஜெபிப்பாங்க. ஆனாலும் இன்னும் பிரச்சனைகள் போகாது. அதே சாபக்கட்டுகள் பின்தொடர்கிறதுனா சோர்ந்து போகாமல் என்ன செய்யணுமா? அவர் எழுந்தருளிட்டாரு, அவரை அமர விடாதபடி என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜெபிக்கணும், துதிக்கணும். அப்படிப்பட்ட நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நீதி சரி கட்டுதலை செய்வார். அதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. குடும்பத்துல சிலர் விரோதமா பண்ணிட்டு இருப்பாங்க. சிலர் பாருங்க, நாம நல்லா இருக்க கூடாது சொந்த குடும்பத்தாரே என்ன செய்வாங்களாம்? விரோதமா செய்வாங்க, மந்திரவாதம் பண்றாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நீதி சரி கட்டுதலை செய்வதை நம் கண்கள் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 58:8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58:8. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கதையை சொல்லிட்டேன். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு விஷயத்துல நீதிமானாய் பார்க்கிறார். நம்முடைய நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துல நல்லா பார்த்தீங்கன்னா, உன் நீதி
உனக்கு முன்னாலே. அப்ப நம்முடைய நீதி எது? நம்முடைய நீதியெல்லாம் அடுக்கான கந்தர். இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆனா அந்த வசனத்துல உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் கூட்ட மாட்டான். அல்லேலூயா. அப்ப உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் என்றால் என்ன? கர்த்தர் சொல்லுகிற சாட்சி. உன் கிரியைகளை உனக்கு என்னதான் இருக்கு? கொஞ்சம் தான் பலம் இருக்கு. உன்னால முடியல, ஓட முடியல, ஜெபிக்க முடியல, கொஞ்சம் தான் பலம் இருக்கு. ஆனாலும் என்ன செய்யறார்? என் நாமத்தை நீ மறுதலிக்க. நல்லா பாருங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நம்முடைய நீதி எதை குறிக்கிறது? நம் நீதியை நாம் வெளிப்படுத்தணும்னா இந்த வசனம் தான். கொஞ்சம் பலன் தான் இருக்குது, ஆனா நீ என் நாமத்தை என் வசனத்தை என்ன வச்சிருக்கிறாரா? திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய நீதி நமக்கு முன்னால போய் கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பலன் இருந்தாலும் நாம் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் போராட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் அவருடைய வசனத்தை கை கொண்டு நாம் நிற்கிற பொழுது அவருடைய நீதி நமக்கு முன்னாலே செல்லும், மகிமை பின்னாலே காக்கும், திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் பலம் இருந்து ஆண்டவருக்காக ஜெபிக்கிறீங்களா? அவருடைய நாமத்துக்காக பிரயாசப்பட்டு நிற்கிறீர்களா? உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதற்காய் காத்திருக்கிறார், எழுந்தருளி இருக்கிறார். அவர் நீதி செய்கிறவராய் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒருவனும் அதை என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் நிற்கிற பொழுது அதுதான் நீதி. கொஞ்சம் பலன் இருந்தால் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருக்கென்று நாம் எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள், அதுதான் நம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அந்த நீதியின் நிமித்தம் நமக்கு என்ன செய்வாராம்? தயை செய்யும் காலம் நமக்கு வருகிறது. 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி இவைகளை செய்கிற நாம் பாக்கியவான்கள். ஏசாயா 30:18 வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க ஏதாவது மனம் திரும்பணும், கீழ்ப்படியன்னா அதை நாம் கனி கொடுக்கிறவர்களாய் அவருடைய காத்திருப்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணாமல் அதை நாம் செய்கிற பொழுது என்ன செய்கிறார்? நமக்காக அவர் எழுந்திருக்கிறார், நமக்கு அவர் நீதி செய்வார். இந்த மாதத்திலே நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு திறந்த வாசலை தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம்.